Hi, welcome to Chemical Technologies. இன்னைக்கு நாம DaVinci Resolve ஓட ஒரு முக்கியமான ஃபீச்சர் பார்க்க போறோம் which is planar tracker. So planar tracker வந்துட்டு நிறைய பேர் நிறைய விதமா யூஸ் பண்றாங்க பட் இதுல ஒரு சீக்ரெட் ட்ரிக் இருக்கு. So that is what this video is about. Secret tip for planar tracker. And இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா இது ஃப்ரீ வெர்ஷன்ல அவைலபிளா இருக்கு. So let's get into the video. So இப்போ நம்ம DaVinci Resolve timeline இருக்கு நான் edit pageல இருக்கேன். So what I'm going to do is I'm going to replace this stuff. So இந்த பேனர்ல இருக்கிறத நான் கம்ப்ளீட்டா நம்மளோட ஓன் கிராஃபிக்ஸ் வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ நான் டைரெக்டாக ஃபியூஷன் பேஜுக்குள்ளே ஜம்ப் பண்ணுறேன். ஸோ ஃபியூஷன் பற்றி ஒரு பேசிக் ஐடியா இல்லாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆர் இஃப் யூ வாண்ட் உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபியூஷன் எப்படி எடிட்லேருந்து ஃபியூஷனுக்கு வருது, அதுக்கப்புறம் ஃபியூஷனோட ஸ்டூடியோ தனியாக என்ன எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இதை பற்றி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போடலாம். பட் ஃபார் நவ் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இது வந்து மீடியா இன் 1 அண்ட் மீடியா அவுட் 1. ஸோ இது ரெண்டும் லிங்க்கில் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த அவுட்புட் எடிட் பேஜ்லேயே வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு எடிட் பேஜில் பிளாங்காக இருக்கும், நோ அவைலபிள் ஃப்ரேம்னு வரும். ஸோ நான் மறுபடியும் ஃபியூஷன் பேஜ் போயிட்டு இதை லிங்க் பண்ணால் தான் எனக்கு வரும். ஸோ இப்போ நம்ம ட்ராக் பண்ணணும், இந்த பர்டிகுலர் ஃப்ரேமை கம்ப்ளீட்டாக ட்ராக் பண்ணணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா shift and space bar or you can go to effects and இந்த டூல்ஸில் கூட நீங்கள் planar tracker find out பண்ணலாம். ஸோ planar tracker and just drag and drop. ஸோ drag and drop பண்ணும்போது I'm just dragging இன்னொரு வாட்டி drag and drop பண்ணுறேன். drag and drop பண்ணும்போது yellow and blue கலரில் மாறும் which means லிங்க்குக்கு ரெடி அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு planar tracker ட்ராப் ஆகிடும். அண்ட் இப்போது இதை அந்த ட்ராக்கரை நம்ம இங்கே வியூவரை ட்ராப் பண்ணுறோம், எதுவுமே நடக்கலை. ஸோ வி நீட் டு செலக்ட் எந்த ஏரியா நம்ம ட்ராக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபுட்டேஜ் பார்க்கலாம், எந்த இடம் கரெக்டாக இருக்கும், எந்த இடத்துல எல்லாமே இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஐம் கோயிங் டு கீப் ஹைப்ரிட் அண்ட் பாயிண்ட் ஏரியா. ஸோ எல்லா பாயிண்ட்டும் வந்து ட்ராக் பண்ணணும் அண்ட் அஃபைன். அண்ட் இங்கே ஃபஸ்ட்டு செட் கொடுக்கணும். செட் எது கொடுக்குறோன்னா இது ரெஃபரன்ஸ் டைமிங் நம்ம கொடுக்கணும். 1:30 தான் நம்ம ரெஃபரன்ஸ் டைமிங். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதை ட்ராக் பண்ணலாம். ஸோ நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் ட்ராக் பண்ணுறோம் அண்ட் சேம் அதே பாயிண்ட்டுக்கு வந்துட்டு பேக் சைடும் ட்ராக் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் ரொம்ப நார்மல், நம்ம வந்து இப்படி தான் ட்ராக் பண்ணியிருப்போம். நம்ம கிரியேட் பிளேனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து அதுக்கு மேலே கிராஃபிக்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அது பண்ணால் அனிமேஷனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். பட் இந்த மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேபிள் ஃப்ரேமில் நீங்கள் என்ன கிராஃபிக்ஸ் ஆனாலும் பண்ணலாம், பட் உங்களுக்கு அனிமேட்டடாக மாறிடும். ஸோ லெட்ஸ் see the magic now. let me remove this effects also. ஸோ இந்த planar tracker-ஐ நான் இப்போ மோடு வந்து ஸ்டெடின்னு மாற்றுறேன். ஸோ ஸ்டெடின்னு மாற்றினா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எனக்கு அந்த பை அ ஷர்ட் அந்த கிராஃபிக்ஸ் வந்து ஒரே இடத்துல ஸ்டில்லாக இருக்குது, இட் இஸ் நாட் மூவிங். ஸோ விச் மீன்ஸ் அதில் நான் என்ன வேணாலும் ப்ளே பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பேசிக்காக ஒரு பேக்ரவுண்ட், ஒரு பிளாக் பேக்ரவுண்ட் கொண்டு வந்துட்டு அதுக்கான கலர் நான் இது கொடுக்குறேன். அண்ட் சும்மா நம்ம ஃபியூஷனில் கம்போசிட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நான் டாப் கம்போசிட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ ஃபியூஷனோட அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம எந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் எந்த பர்டிகுலர் நோடோட கிராஃபிக்ஸையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக இருக்குது, நமக்கு ஃபுல்லாக வேணாம், அந்த பர்டிகுலர் ஏரியாவில் தெரிஞ்சால் போதும். ஸோ நான் planar trackerல வச்சுட்டு ஐ எம் கிரியேட்டிங் அ மாஸ்க் ஃபார் திஸ். ஸோ ஒரு மாஸ்க் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாஸ்க் வந்துட்டு பேக்ரவுண்டுக்கு கனெக்ட் ஆகிருக்குன்னு இப்போது ஃபுல்லாக இருக்குது. பட் நான் மாஸ்க் கனெக்ட் பண்ணும்போது இந்த பாட்டுக்கு மட்டும் வந்துடும். நீங்கள் merge போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு எல்லோவில் ஃபுல்லாக கவர் ஆயிரும். விச் மீன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ரிமூவ் பண்ணிடுறோம். அண்ட் இதில் வந்து நீங்கள் ஸ்மூத் பண்ணலாம், கிராஃபிக்ஸை ஸ்மூத் பண்ணலாம். இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆல்ஃபா டேட்டா தான். ஸோ ஸ்மூத் பண்ணலாம், எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இமேஜ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் அ சேம் பொசிஷன், ஒரே இடத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். இப்போ நம்மளோட கிராஃபிக்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே கொண்டு வரலாம். இங்கெல்லாம் உங்களுக்கு பிளாக் வருது, பட் அது நான் என்னன்னு சொல்கிறேன், எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் மீடியா பூலுக்கு வந்துட்டு ஸோ என்னோடய கிராஃபிக்ஸ் ஒரு லோகோ நான் உள்ளே கொண்டு வரேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ட்ராக் அந்த merge நோடோட நான் ட்ராக் பண்ணுறேன். அண்ட் இப்போது எதுவுமே ஆகலை, பிகாஸ் நான் merge நோட் எடுத்து வியூவருக்கு போட்டால் தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் இந்த merge நோடில் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டூ அண்ட் ஸ்மால் ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கே என்னோடய டெக்ஸ்ட் இருக்கணும், டைட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எந்த ஃப்ரேம் வேணாலும் எடுத்துகிட்டு போயிட்டு எது நமக்கு கரெக்டாக இருக்கும், எவ்வளோ சின்னது வைக்கணும், வாட் இஸ் அவர் ஓரியன்டேஷன், ஸோ இதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆல் இன் அவர் ஹேண்ட். அண்ட் இதுக்கப்புறம் கீழே வந்து ஐம் கோயிங் டு கீப் அ கேமரா இமேஜ். ஸோ அகெயின் நான் மீடியா பூலுக்கு போகிறேன்.
footage. So I'm just bringing a camera image into this and just dragging and dropping into this merge node. Again இதை select பண்ணி ஒரு transform node நான் இங்கிருந்து கொண்டு வரேன். select பண்ணாலே போதும். So just putting it down, எங்கே வைக்கணுமோ கரெக்டாக நான் அதை place பண்ணிடுறேன். So the job done. இப்போ என்னன்னா it is not in an animated position. So இங்கெல்லாம் வந்து leak ஆகுது, எல்லா இமேஜும் இருக்குது. So this is where the magic is happening. இந்த planar tracker நான் just copy and paste பண்ணிவிட்டு I'm going to put it in shift press பண்ணிவிட்டு நம்ம இது நடுவில் வச்சோன்னா again you can see blue and yellow மாறிடும். ஸோ இது போடும்போது again it gets worsen, but the actual data is இங்கே invert steady transform கொடுத்தோன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்பர் இமேஜ் முன்னாடி இருந்த இமேஜ் வந்துடும் and you can see the tracked output from here. Nice, right? And இதுக்கு நடுவில் நீங்கள் இது இங்கே வந்து நீங்கள் என்ன அனிமேஷன் பண்ணாலும் it is going to reflect over there. So நமக்கு இந்த pipeline ரெடி ஆகிடுச்சு. let's say எனக்கு Camixel ஒரு சின்ன அனிமேஷன் வேணும். So I'm keeping this இந்த particular நோடுக்கு போயிட்டு I'm going to do a small animation like this, something like this. So நான் இங்கே வரேன். first 30th frameல ஒரு சின்ன animation and 90th frameல it is coming inside like this. So something like this, ஒரு சின்ன animation. Something like this. And same for this also. Let's say I'm going to put ஒரு சின்ன zoom in effect மாதிரி கொடுக்க போகிறோம், or left to right, whatever we want to do we can do. So நான் left to right கொடுக்குறேன். ஸோ இங்கேருந்து அனிமேஷன் வந்ததுக்கப்புறம் I want this to come from here. ஒரு சின்ன மார்க் and let's say ஒரு 20குள்ளாரியே I want to come up to this point. ஸோ இப்போ இங்கே வந்து இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. ஐ வாண்ட் இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தால் பெட்டர். ஸோ நம்ம இங்கே ஒரு சின்ன மாஸ்க் மட்டும் பண்ணலாம். ஸோ நான் மர்ஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு பாக்ஸ் மாஸ்க் நான் ஆட் பண்ணுறேன் இதில். ஸோ இட் வில் பி லைக் திஸ், சம்திங் லைக் திஸ். அண்ட் அனிமேஷனும் அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ டியூன் பண்ணணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வந்துட்டு இட் வில் கோ அவுட் கம்ப்ளீட்லி. ஸோ ஃபுல்லாக வெளியே போகணும் இது. தென் இட் ஷுட் கம் இன் லைக் திஸ். ஸோ இப்படி வரும்போது ஐ கேன் இந்த மாஸ்க் வச்சுட்டு லைட்டாக நான் சாஃப்ட் அண்ட் எட்ஜ் கொடுக்கலாம். ஸோ வாட் எவர் அனிமேஷன்ஸ் டிஃப்ரென்சஸ் ஐ வாண்ட் டு ஐ கேன் டூ. அண்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துட்டு ஸ்ப்ளைன் கண்ட்ரோல்ஸ்க்கு போயிட்டு ஐ கேன் சி ஒன்லி செலக்டட் கண்ட்ரோல்ஸ். ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணிவிட்டு ஐ கேன் செலக்ட் எவ்ரி திங் அண்ட் ஹிட் எஃப். ஸோ எஃப் கொடுத்தா உங்களுக்கு ஈஸ் இன் ஈஸ் அவுட் நடக்கும். பட் இஃப் யூ வாண்ட் டு டூ யுவர் ஓன் ஈஸ் இன் ஈஸ் அவுட் திங்ஸ் யூ கேன் டூ. ஸோ இட் வில் ஒர்க் லைக் திஸ். அண்ட் அதே மாதிரி நம்மளோட ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலுக்கும் செலக்ட் பண்ணோன்னா, ஸோ நம்ம இங்கே ஒன்லி செலக்டட் டூல்ஸ்ன்னு கொடுத்ததுனால நம்ம இங்கே என்ன டூல் செலக்ட் பண்ணுறோமோ அது மட்டும் இங்கே காட்டும். ஐ கேன் செலக்ட் போத் எஃப் அண்ட் ஐ கேன் சூஸ் மை ஈஸ் இன் அண்ட் ஈஸ் அவுட். ஸோ இது ட்ரான்சிஷன் டைம் நிறைய எடுக்குது, மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாற்றலாம். யூ கேன் டூ ஆல் தீஸ் திங்ஸ், பட் த ஃபைனல் அவுட்புட் வில் லுக் லைக் திஸ். ஸோ நான் ப்ளே பண்ணுறேன். ஐ வாண்ட் டு ரிமூவ் எவ்ரிதிங். So something like this. So if you want to see before and after, I'll remove this. Put render screen போட்டுக்கலாம். Put a 2 screen. Fit, and you can see the difference here. So you can add whatever color corrections, grease and everything. இதுக்கு மேலே டாப் நீங்கள் ஆட் பண்ணலாம். And if you come to the edit page, you have the footage here. So உங்களுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் however realistic you want to keep, ஒரு சின்ன டெக்ஸ்சர் கொடுக்கலாம், ஒரு dirt texture கொடுக்கலாம், whatever you want you can do in the Fusion. And this is about planar tracker. And இதை பற்றி ஏதாவது questions இல்லை Fusion, DaVinci Resolve or Blackmagic Design பற்றி ஏதாவது questions இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. So we'll meet you in another video. Take care. Bye.